Today's heading is inheritance of Y-linked genes. Yeah. So inheritance of Y-linked genes के example வந்து hypertrichosis. சரியா? Hypertrichosis ना excessive hair growth on the pinna. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான மீனிங் வந்து அதுதான். Excessive hair growth on the pinna. So this is closely related to Y-linked genes. புரியுதா? இந்த கேரக்டர் வந்து எதோட அசோசியேட்டட் ஆயிருக்குது? Y-linked genes-ஓட அசோசியேட்டட் ஆயிருக்கு. உனக்கு ஏற்கனவே தெரியும் மேல் inherited one X chromosome from the mother and Y chromosome from the father. சரியா? சேம் அதனால தான் என்ன சொல்றோம்? இது Y chromosome Y linked gene அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறது தான் இந்த கேரக்டர். புரியுதா? அப்போ அப்பாவுக்கு வந்து ஹைப்பர்ட்ரைகோசிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும் நம்மளுக்கு? அவங்களுடைய பையனுக்கு அந்த கேரக்டர் வந்து என்ன செய்யும்? கண்டிப்பா இன்ஹெரிட் ஆகும். ஏன் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த Y-linked genes. புரியுதா? சோ இவ்வளவு தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y-linked genes உடைய கான்செப்ட். புரியுதா இல்லையா? அடுத்து வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கேரியோடைப்பிங். ஓகேவா? கேரியோடைப்பிங்ல ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு 2 மார்க் क्वेश्चन ஒன்னு இருக்கு. கேரியோடைப்பிங்னா என்னன்னு கேட்பாங்க. 2 மார்க் क्वेश्चन. சரியா? டெஃபினிஷன் தெரியணும். சோ நீங்க இதுல இருந்து என்ன செய்யணும்? இது வரைக்கும் எழுதணும். சரிங்களா? கேரியோடைப்பிங்ல ஆரம்பிச்சு அரேஞ்ச்டு இன் பேர்ஸ் இல்லையா? சோ அது வரைக்கும் எழுதணும். So it is a technique. Karyotyping is a technique by which through which a complete set of chromosome is separated from the cell and arranged in pairs. With a separation of chromosomes from the cell and all the chromosomes are arranged in pairs. So this process is known as this technique is known as karyotyping. புரியுதா? ஒரு செல் அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லா குரோமோசோம்ஸையும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த செப்பரேட் பண்ணிட்டு அந்த எல்லா குரோமோசோம்ஸையும் நம்ம என்ன செய்யறோம்? பேர்டா அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? ஹைட்வைஸ். புரியுதா? அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. இன்னொரு 2 மார்க் क्वेश्चन எது அப்படின்னா இடியோகிராம். இத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் क्वेश्चन. சரியா? இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். சோ அதுக்கு பேர் தான் என்ன பேரு? இடியோகிராம் அப்படின்னு பேரு. சொல்ல புரிஞ்சதா? 2 மார்க்ஸ். ஒன்னு வந்து கேரியோடைப்பிங் என்னன்னு தெரியணும். இன்னொன்னு வந்து என்னது? இடியோகிராம் தான் என்னன்னு தெரியும். சொல்ல புரியுதுங்களா? Karyotyping என்ன சொன்னோம்? It is a technique through which complete set of chromosomes separated from the cell or nucleus and they are all arranged in pairs. ஓகேவா? அப்புறம் இது வந்து diagrammatic representation of chromosomes. அதுக்கு பேர் தான் இடியோகிராம்னு பேரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா preparation of karyotype. இந்த karyotype அப்படிங்கிறது எப்படி ரெடி பண்றாங்க? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத நம்ம டெக்ஸ்ட்ல சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஜியோ அப்புறம் லீவன் describe a simple method of culturing lymphocytes from the human blood. உனக்கு தெரியும் lymphocytesங்கிறது it is a type of WBC. So they separated lymphocytes from the blood. புரியுதா? So after that they cultured in the highly nutritive medium. புரியுதா? அடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னா மைட்டாசிஸ் இஸ் இன்டியூஸ்ட். அப்போ when they kept the lymphocytes in the culture medium they started to divide. When those cells undergo mitotic division, isn't it? So after that they add a specific chemical called colchicine. புரியுதா? So what is the purpose of adding this chemical? So this chemical is added just to stop the cell division at metaphase stage. சொல்ல புரியுங்களா? நல்லா புரியுதா? ஹியூமன் பிளட் வந்து லிம்போசைட்ஸை செப்பரேட் பண்ணிட்டு அந்த லிம்போசைட்ஸ் என்ன செய்றாங்க? ஒரு கல்ச்சர் மீடியத்துல வைக்கிறாங்க. கல்ச்சர் மீடியத்துல வைக்கும் போது என்ன ஆகும்? மைட்டாடிக் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும். புரியுதா? சோ முக்கியமா வந்து அந்த மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல அந்த செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாங்க? they added a chemical called colchicine. புரியுதா? இப்ப அந்த மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல இதை ஆட் பண்ணோம்னு என்ன ஆயிரும்?
மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். ஏன் ஸ்பெசிபிக்கா மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல இந்த கெமிக்கல் ஆட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல தான் என்ன ஆகும், உங்களுக்கு குரோமோசோம்ஸ் வந்து நல்ல விசிபிளா தெரியும். சொல்ல புரியுங்களா? அதுக்காக தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல சொல்றாங்க அந்த கெமிக்கல் ஆட் பண்ணி அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டாப் பண்ணும். புரியுதா? அடுத்து பாருங்க, in this stage the suitable spread of metaphase chromosomes is photograph. அப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த குரோமோசோம்ஸ் என்ன செய்றாங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, போட்டோகிராஃப் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன பேரு, கேரியோ. அந்த போட்டோகிராஃப் பேர் தான் கேரியோ டைப் அப்படின்னு சொல்றது. The individual chromosomes are cut from the photograph and arranged in an orderly fashion in homologous pairs. This arrangement is called karyotype. புரியுதா? ப்ரொசீஜர் புரியுதா? பிளட்ல இருந்து லிம்போசைட்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் நியூக்ளியோடைட் மீடியத்துல வைக்கிறாங்க, மைட்டோசிஸ் நடந்துட்டே இருக்குது, கோல்கேசின் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண உடனே மெட்டாபேஸ் ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிரும் இந்த டிவிஷன். அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து எடுத்துறாங்க, செப்பரேட் பண்ணிட்டு போட்டோகிராஃப் எடுத்து அந்த ஆர்டர் அந்த ஹைட் வைஸ் எடுத்துறாங்க, மொத்தமா அரேஞ்ச் பண்றாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் கேரியோடைப் அப்படின்னு பேர். சொல்ல புரியுதா? இதுதான் வந்து கேரியோடைப்பிங்கான ப்ரொசீஜர். சொல்ல புரியுதா? என்னதான் சொல்லிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், கேரியோடைப்பிங்னா என்னன்னு தெரியணும். புரியுதா? அடுத்து இடியோகிராம்னா என்னன்னு தெரியணும். மூணாவது அதுக்கான ப்ரொசீஜர், அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உனக்கு என்ன செய்யணும், தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். புரியுதா? ஏற்கனவே 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன். இப்ப ஹியூமன் கேரியோடைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி ஹியூமன் கேரியோடைப் இருக்குன்னா இதுல எக்ஸ் இருக்குதா அல்லது XY இருக்குதா, இதை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம், அது வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அப்போ இங்க அப்ளிகேஷன் ஆஃப் karyotypingல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க, karyotyping is useful to identify the sex of the fetus அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனா மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கும். ரெண்டாவது பாருங்க, it is used to detect the chromosomal abnormalities like deletion, duplication, translocation, non-disjunction of chromosomes. இந்த மாதிரி chromosomal abnormalities உங்களால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? நீங்க டெலிஷன் எல்லாம் பாடியில படிச்சிருக்கீங்களா? டெலிஷன் படிச்சீங்களா, படிக்கலையா? இப்ப டெலிஷன் அப்படின்னா குரோமோசோம்ல இருக்கக்கூடிய சில ஜீன்ஸ் வந்து என்ன செய்யும், டெலிட் ஆகும், அதான் டெலிஷன் சொல்றோம். இப்ப டியூப்ளிகேஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜீன்ஸ் வந்து அதுல ஆட் ஆகி ஃபார்ம் ஆகுது, அதுதான் டியூப்ளிகேஷன் சொல்றோம். டிரான்ஸ்லோகேஷன்னா அதுல லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து என்ன செய்யும், தன்னுடைய இந்த பொசிஷன்ல மாறும், அதுதான் டிரான்ஸ்லோகேஷன் சொல்றோம். இதுதான் சோ நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கா, ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அந்த டேர்ம். ரெண்டாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். மூணாவது பாத்தீங்கன்னா it helps to identify the abnormalities of chromosomes like aneuploid. Aneuploid என்ன, abnormal chromosomal number. புரியுதா? abnormal chromosomal numbers. இப்ப நம்ம ஒரு செல்லுன்னு எடுத்துட்டீங்கன்னா 46 தான் இருக்கும் இல்லையா? சோ இது வந்து 47 இருக்குதா, 45 இருக்குதா, சோ இந்த மாதிரி இருக்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுதான் aneuploidy அப்படின்னு சொல்றோம். abnormal chromosomal number. புரியுதா? ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், chromosomal abnormalities, அப்புறம் aneuploidy. அதை ஞாபகம் வச்சுக்க. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா it also used in predicting the evolutionary relationship between the species. ரெண்டு ஸ்பீசிஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இடையில என்ன எவல்யூஷனரி கனெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த சிம்பன்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கு என்ன குரோமோசோம்ஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன சிமிலாரிட்டிஸ், அப்ப இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யலாம், நீங்க கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அப்போ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கடைசியா வந்து ஜெனடிக் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் பை திஸ் டெக்னிக். புரியுதா? ஏதாவது ஜெனடிக்கல் டிசீஸ் இருக்குதா இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன சொல்லிருந்தோம், ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான்.
ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாக்கலாம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அடுத்து இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கேரியர் டைப். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இல்லையா? So அதுல 22 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் பாடி குரோமோசோம்ஸ் சொல்றோம். ஒரே ஒரு பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்? செக்ஸ் குரோமோசோம்ஸ் சொல்றோம் இல்லையா? மேலா இருந்தா XY இருக்கும், ஃபீமேலா இருந்தா XX இருக்கும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா all the 23 pairs வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? How they arrange all the 23 pairs of chromosomes. அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் karyotype அப்படின்னு சொல்லுவோம். Human karyotype. புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிச்சுங்க. All the chromosomes are arranged in arranged based on their size. சொல்ல புரியுதா? சைஸ் வைஸ் தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப பாருங்க, இதுல வந்து பெரிய சைஸ்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கும். அதோட கொஞ்சம் சைஸ்ல கம்மியானது செகண்ட்ல இருக்கும். அதோட கம்மியானது சி குரூப்ல இருக்கும். புரியுதா? மொத்தம் நல்லா கவனிச்சுக்காங்க. ஆல் த 23 pairs of chromosomes arranged in 7 pairs. சரியா? Starting from group A and ending in group G. புரியுதா? So இது 1, அப்புறம் இது 2, 3, 4, 5, 6, 7. சொல்ல புரியுதா? மொத்தம் இருக்கக்கூடிய 23 pairs என்ன செஞ்சிருக்கிறாங்க? 7 குரூப்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. குரூப் ஏல ஆரம்பிச்சு குரூப் ஜில முடியும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், எல்லா குரோமோசோம்ஸும் அதனுடைய சைஸ் வைஸா தான் செஞ்சிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. புரியுதா? இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது? இப்போ எந்த குரூப்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? கரெக்டா? எந்த குரூப்ல எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அது வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா போன் நம்பர் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கலாம். 3273322. புரியுதா? 3273322 அப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னா ஈஸியா அந்த 22 pairs கொண்டு வந்துடலாம். 327 தானே ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். 3 2 அடுத்து 4 5 இதுல வந்து 7 இருக்கும். 327 33 இங்க 3 இருக்குது, இங்க 3 இருக்குதா? அப்புறம் 22 இங்க 2 இங்க 2. இப்ப நம்மளுக்கு இருக்குது என்னது? ஒரே ஒரு பேர் செக்ஸ் குரோமோசோம். சரியா? இப்ப நல்லா கவனிச்சுக்கா, எக்ஸ் ஒய்யும் கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் குரோமோசோமுடைய சைஸ் வந்து ஒய் குரோமோசோமோட பெருசா இருக்கும். அப்போ எக்ஸ் குரோமோசோம் எங்க இருக்குன்னா குரூப் சில இருக்கும். புரியுதா? இந்த குரூப்ல இருக்கிறதா என்னது? எக்ஸ் குரோமோசோம். கடைசி குரூப்ல இருக்கிறதா என்னது? ஜி குரூப்ல இருக்கிறதா ஒய் குரோமோசோம். புரியுதா? அப்ப இது ஃபுல்லா 22 வந்துடும். அந்த நம்பர் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 22 வரும். ஒரே ஒரு செட்டு செக்ஸ் குரோமோசோம். அதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம்? எக்ஸ் வந்து சி குரூப்ல இருக்கும், ஒய் வந்து ஜி குரூப்ல இருக்கும். அப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னா ஃபுல்லா நீ சொல்லிடலாம். புரியுதா? இதுல ரொம்ப மைனூட்டா கவனிச்சீங்கன்னா there are 4 types of chromosomes. புரியுதா? ஜெனரலா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாசென்ட்ரிக் சொல்லுவோம், அப்புறம் சப் மெட்டாசென்ட்ரிக், அப்புறம் அக்ரோசென்ட்ரிக், அப்புறம் ஹீலோசென்ட்ரிக். புரியுதா? 4 டைப்ஸ்ல என்ன இருக்குது? குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்போ மெட்டாசென்ட்ரிக்னா இந்த குரோமோசோம் ஆர்ம்ஸ் வந்து என்ன செய்யும்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த சென்ட்ரோமியருக்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். சப் மெட்டாசென்ட்ரிக்னா கீழே இருக்குது ஒரே மாதிரி இருக்கும், மேல இருக்குது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் விட அதுதான் இது சப் மெட்டா. அதை விட கம்மியா இருக்குதுதான் நம்மளுக்கு என்னது? அக்ரோசென்ட்ரிக். ஹீலோசென்ட்ரிக்ல பாத்தீங்கன்னா மேல இருக்குது இருக்காது, சின்னதா இருக்கும் இல்லையா? ரைட். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, so we have only 3 types of chromosomes. Namely என்னது? மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் அண்ட் அக்ரோசென்ட்ரிக். ஹீலோசென்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரியான டைப் வந்து ஹியூமன் குரோமோசோம்ல கிடையாது. ஜெனரலா 4 டைப்ஸ் இருக்குது. ஹியூமன் செல்ல ஹீலோசென்ட்ரிக் டைப் ஆஃப் குரோமோசோம் வந்து என்ன கிடையாது? கிடையாது. புரியுதா? அதுவும் வந்து நமக்கு என்னது? ஒரு 1 மார்க் கொஸ்டின். சொல்ல போறீங்களா? புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியுதா? டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர் and relative length of the 2 arms, human chromosomes are of 3 types. முதனால இந்த 3 தான் நம்ம ஹியூமன் செல்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, the photograph of chromosomes are arranged in the order of descending length in groups from A to G. புரியுதா? சோ இவ்வளவுதான் இந்த ஹியூமன் கேரியர் டைப்ல உள்ள விஷயம். புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?
இல்லதான் யோசிச்சுதான் அதுல நெக்ஸ்ட் வந்து பெடிகிரி அனாலிசிஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். என்ன பெடிகிரி அனாலிசிஸ்? Pedigree is a family tree drawn with standard genetic symbols showing the inheritance pathway for specific phenotype characters. இங்க வந்து நல்லா கவனிங்க, பெடிகிரி சார்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த சார்ட் வந்து எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னா, ஜெனடிசிஸ்ட் அவங்க என்ன செய்றாங்க, they use some standardized symbols. With the help of that, they make a family tree. புரியுதா? இந்த ட்ரீயை வச்சு நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பீனோடைப் கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி போகுது அப்படிங்கிற அந்த ட்ரீயை பார்த்தாலே எனக்கு செஞ்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிக்கும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீனட்ஸ் பார்த்துருக்கீங்களா, 6 வரல இந்த சுண்டோல் பார்த்துருக்கீங்களா? இது வந்து ஒரு பர்டிகுலர் பீனோடைப் கேரக்டர். இது என்ன சொல்லுவோம், பாலிடாக்டைலின்னு பேர் இருக்கு. பாலிடாக்டைலின்னு பேர். இப்போ வந்து இப்போ 6 விரல் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் போகுது அப்படிங்கிற அந்த ஃபேமிலி ட்ரீ ரெடி பண்ணாலே என்ன செஞ்சலாம், நீங்க கண்டுபிடிச்சலாம். இந்த ஜெனரேஷன்ல இன்க்ளூட் இருக்குது, அடுத்து யாருக்கு வரும், அடுத்து யாருக்கு போகும் அப்படிங்கறத என்ன செய்யலாம், பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? ஒரு பர்டிகுலர் பீனோடைப் கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கறத பெடிகிரி சார்ட் மூலமா நினைச்சலாம் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஜெனடிக் டிசீஸ் கூட நம்ம நினைச்சலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஒரு டிசீஸ் இருக்குன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு யாருக்கு வரும், அதுக்கு அடுத்து யாருக்கு வரும் அப்படிங்கறத நம்மளால நினைச்ச முடியும், சொல்ல முடியும். நம்ம கலர் பிளைண்ட்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியா செஞ்சிடலாம், பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். சொல்ல புரியுதா? சோ இது ஒண்ணு. Pedigree analysis is pedigree na appo pedigree analysis na number is the study of traits na characters as they have appeared in a given family line for several past generation. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த ஃபேமிலியில இருந்திருக்குது அப்படிங்கறது நம்மளால என்ன முடியும், pedigree chart மூலமா அனலைஸ் பண்ண முடியும். சொல்ல முடியுங்களா?